வணக்கம் ஜெபர்சன். தீ எப்போது பிடித்தது, தற்போது தீ எந்த அளவுக்கு அணைக்கப்பட்டுள்ளது, இது குறித்து சொல்லுங்க. பிரதீப்ஷன், இன்று அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த தீயானது தியாகராய நகரில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்க்ஸ் கடையில் தீப்பிடித்திருக்கிறது. தற்போது இந்த கடை முழுவதும் சுமார் 7 தளங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த 7 தளங்களிலும் தற்போது தீயானது மளமளவென எரிந்து வருகிறது. தொடர்ந்து 10 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள், சென்னை குடிநீர் வாரியத்திற்கு சொந்தமான லாரிகள் மூலமாக தண்ணீர் எடுத்து வரப்பட்டு அந்த தீயை அணைப்பதற்கு தண்ணீரை பீச்சி அடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இருப்பினும் இன்னமும் தீயானது கற்றுக்குள் கொண்டு வர முடியவில்லை. ஆகவே தற்பொழுது இந்த கடைக்கு உள்ளே சென்று அந்த தீயை எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது, அங்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், தீப்பிடித்து எரியக்கூடிய பொருட்களை தீயை அணைக்கும் பட்சத்தில் தான் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஏற்கனவே அவர்கள் அந்த தண்ணீரை பீச்சி அடித்து செய்த அனைத்து பணிகளும் வீணாகவே போயிருக்கிறது. எந்த முயற்சியும் அவர்களுக்கு பலனளிக்கவில்லை. தற்பொழுது இந்த பகுதியில் இந்த கடையின் முன்பகுதி மற்றும் பின்பகுதியில் உடைத்து உள்ளே செல்வதற்கான முயற்சிகள் தற்பொழுது அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்காக இந்த ராட்சச இயந்திரங்கள், அதாவது வரவழைக்கப்பட்டிருக்கிறது, ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த வாகனங்கள் மூலமாக கடை முன்பகுதியை அந்த விளம்பர பலகைகள்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியை உடைத்து விட்டு அந்த சிறு துளைகள் ஏற்படுத்தி அதன் வழியாக அந்த தளத்திற்குள் உள்ளே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தான் அவர்கள் தற்பொழுது அந்த பணியை தான் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் ராட்சச இயந்திரங்கள் மூலமாக தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய இயந்திரங்கள் மூலமாக தண்ணீரை பீச்சி அடிக்கும் பணியை தற்பொழுது அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதிலும் ஏற்கனவே வந்த புகையை விட தற்பொழுது புகையானது கரும்புகை அதிக அளவில் வெளியேறுகிறது. இந்த முதல் தளத்திலிருந்து 6வது தளம் வரைக்கும் இந்த புகை மண்டலமானது அதிக அளவில் புகை வெளியேறுகிறது. ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருமே இந்த பகுதியில் நிற்க வேண்டாம், வெளியே சென்று விடுங்கள், மூச்சு திணறல் ஏற்பட்டுவிடும் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கி வருகிறார்கள். இந்த பகுதியில் இதன் காரணமாக இந்த புகை மண்டலம் ஏற்படக்கூடிய காரணம் அது மட்டுமல்லாமல் இந்த கட்டிடத்தில் ஆங்காங்கே விரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. உள்ளே ஏற்கனவே 6வது தளத்திற்கு மேலே கேண்டீன் நடைபெற்று வந்ததாகவும் அந்த கேண்டீனுக்கு சிலிண்டர்கள் பயன்படுத்தி வந்ததாகவும் 10க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் உள்ளே இருப்பதாகவும் கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ராட்சச வெடி வெடிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சத்தம் போன்று இங்கு இந்த பகுதியில் இருந்து மிகப்பெரிய சத்தங்கள் ஒலி எழுகிறது. ஆகவே இந்த கட்டிடத்தில் எந்த விதமான சம்பவங்கள் ஏற்பட்டாலும் அருகாமையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு அது பரவாமல் தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதில் தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னமும் சுமார் 10 மணி நேரமாக இந்த தீ எரியக்கூடிய நிலையில் உள்ளே சென்று இந்த தீயை அணைப்பதற்கு முடியாத ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. பொதுவாக இது போன்ற அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டும் பொழுது ஃபயர் அண்ட் சேஃப்டி கருவிகள் பொருத்தப்பட வேண்டும். அது கட்டாயம். அந்த கருவிகள் பொருத்தப்பட்டால் மட்டுமே கட்டிடங்கள் செயல்படுவதற்கு அனுமதி வழங்கப்படுவது வழக்கம். இல்லாத பட்சத்தில் இது போன்ற கட்டிடங்கள் செயல்படுவதற்கு அதிகாரிகள் அனுமதி வழங்கப்படக்கூடாது என்பது சட்டமாக இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் இந்த கடையில் இதுவரைக்கும் அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தால் அந்த குழாய்கள் மூலமாக இந்த இங்கே எடுத்து வரக்கூடிய தண்ணீரை பீச்சி அடிக்கும் பொழுது இந்த தண்ணீர் உள்ளே சென்று உள்ளே தீ பற்றி எரியக்கூடிய பகுதியில் சென்று அந்த தண்ணீர் பீச்சி அடித்து அந்த தீயை அணைப்பதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். ஆனால் ஃபயர் அண்ட் சேஃப்டி கருவிகள் பொருத்தப்படவில்லை. உள்ளே இருந்து ஒருவேளை உள்ளே யாரேனும் நபர்கள் சிக்கி இருந்தால் வெளியே வருவதற்கான ஃபயர் எக்ஸிஸ்ட் பாதைகள் ஏற்படுத்தியதாகவும் தெரியவில்லை. இந்த பகுதியில் முழுமையாக இந்த எந்தவித அனுமதியும் இல்லாமல் அவர்கள் இந்த பகுதியில் இந்த கடையில் செயல்பட்டு வந்ததாகவே தற்பொழுது கூறப்படுகிறது. இது தொடர்பாகவும் அதிகாரிகள் தொடர்ந்து இது தொடர்பான விஷயங்களை அந்த கடையினுடைய உரிமையாளர்களிடம் அவர்கள் கேட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. எதன் அடிப்படையில் இங்கு இந்த உரிமம் வழங்கப்பட்டது, ஏன் இந்த 10 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைப்பதற்கு அதிகாரிகள், இந்த தீயணைப்பு வீரர்கள் முடியாமல் திணறி வரக்கூடிய இந்த நிலையில் அடுத்த கட்டமாக கடையை உடைத்து உள்ளே சென்றால்தான் உள்ளே சென்று தீயை அணைக்க முடியும் என்ற நிலை தான் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான முயற்சிகள் முழுமையாக அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை போன்று சென்னை தியாகராய நகர் பகுதியில் அதிக அளவில்
பகுதிகளில் இதே போன்ற கடைகள் தான் செயல்பட்டு வருகிறது. இதே போல ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கடையில் இதே போன்ற தீ விபத்து ஏற்பட்டது. அதையும் அணைப்பதற்கு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னர் தான் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதே போல தற்போது 10 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திகைத்து வருகிறார்கள். தற்போது நாம் பார்க்கலாம், வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பலகைகள், விளம்பர பலகைகள் எல்லாம் அகற்றும் பணியை ஈடுபட்டு வருகிறார்கள். இதை அகற்றிவிட்டு அந்த ராட்சச இயந்திரங்கள் மூலமாக உள்ளே செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, உள்ளே சென்று தீயை அணைக்க முடியுமா என்ற நிலையில் தான் ஒரு சோதனையாக தற்பொழுது அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தீ விபத்து காரணமாக தியாகராயர் பகுதி முழுவதிலுமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. மக்கள் நடமாட்டம் இல்லாமல் காட்சியளிக்கிறது. சாலைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கிறது. சென்னை தியாகராய நகர் பேருந்து நிலையம் வரை மட்டுமே பேருந்துகள் அனுமதிக்கப்படுகிறது. அதன் பின்னர் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எந்த ஒரு பகுதியிலும் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக போலீசார் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த பகுதியில் மிகப்பெரிய இந்த கட்டடம் ஒருவேளை இடிந்து விழும் பட்சத்தில் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான முயற்சிகள் ஈடுபடுகிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து 10 மணி நேரமாக அவர்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே தற்பொழுது தோல்வியில் தான் முடிவடைந்திருக்கிறது.